என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சோழர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் ஏன் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது என்பதையெல்லாம் நான் பலமுறை சொல்லிவிட்டேன். அதிகால வேளையில் நாம் ஒரு 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் வெற்றியாக அடையும், எந்த தங்குதடையும் வராது. சுறுசுறுப்பாக வேலையை செய்யலாம். சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது. நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். அதுபோன்றது தான் அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களெல்லாம் நமது அரங்கிற்கு ஒரு மாணவன் ஜீவன் பிரகாஷ் 12 வயது வந்திருக்கிறான். இவன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியான பையன். அவனுக்கு ஆசனத்தை சொல்லிக் கொடுத்து அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் ஒரு முன்னேற்றம் காண்பதற்காக கடுமையான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பாருங்கள், ஆசனங்களை அற்புதமாக செய்வான். அவனுடைய நிலையும் மாறி வருகிறது. ஆகவே யோகாசனத்தில் முடியாத விஷயமே கிடையாது. அவனுடைய தாய் தந்தையர் இவனுக்கு இந்த மாதிரியான யோகாசனங்கள் ஸ்பெஷல் பள்ளியில் சேர்த்து அவனுக்கு பேசுவதற்கு எல்லாமே பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்க அவன் இப்பொழுது மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். அவன் இப்பொழுது 40 ஆசனங்கள் மேலுக்கு செய்வான். இப்போ முடிஞ்ச ஆசனங்களை செய்ய வைக்கலாம். அவனுக்கு யோகா கற்றுக் கொடுக்கிறது ஆரியமாலா என்னும் ஆசிரியர். இப்பொழுது அவன் ஆசனத்தை அந்த அம்மா சொல்ல செய்வான். நேரே நிமிர்ந்துடே பிரகாஷ், நேரேறி யோக முத்திராவெல்லாம் இவ்வளோ அழகாக முழுமையாக செய்கிறேன் பாருங்கள். பத்மாசனம் இவ்வளோ அழகாக செய்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்
4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next. இவ்வளவு ஆசனங்கள் செய்கிறன்னா ஆச்சரியம், ஊமை பேச முடியாது. அந்த மாதிரி எவ்வளவு ஆசனங்கள் இன்னும் நிறைய செய்வான். நமக்கு டைம் இல்லை. அதனால் இது போன்ற மாணவர்கள் நிறைய லட்சோப லட்ச மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த ஆசனத்தை கட்டாயப்படமாக்கவில்லை. அதெல்லாம் அர்த்தசிரசாசனம் போட்டான்னா மைண்டு டெவலப் ஆகும். இவனுடைய நிலை வயசு ஏற ஏற அவன் மாறிக்கொண்டிருக்கிறான். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஓடிடுவான். அவனை பிடிக்கிறதுக்கே 3 நாள் வேணும். அப்படிலாம் இருந்த பையன் அமைதியாக இவ்வளோ ஆசனங்களையும் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கது. இந்த மாதிரியான தனியான பள்ளிகள், இந்த மாதிரி வியாதிக்கு உண்டான பள்ளிகள் ஆசனத்தை கட்டாயப்படமாக்கி சரியான ஆசிரியர்களை போட்டு செய்வார்களானால் இவர்களை நாம் நல்ல மனிதர்களாக்கி மற்றவர்களைப் போல உலகத்தில் வாழ்வதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக அமையலாம். ஆகவே இது போன்ற பள்ளிகளை நம் இந்த ஆசன ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அதனுடைய மற்ற ஆசிரியர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.